ஹாய் ஹலோ டாப்பர்ஸ் வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம ஜங்குக்கோட பர்ஃபெக்ட் எக்ஸ் சீசன் 2. எஸ், நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த, ரொம்ப வெயிட் பண்ண, ரொம்ப ஆசைப்பட்ட பர்ஃபெக்ட் எக்ஸ் சீசன் 2 தான் பார்க்க போகிறோம். அண்ட் எனக்குமே டவுட் இருந்தது, சீசன் 1 முடிக்கல, சீசன் 2 கண்டினியூ பண்ணுவேன்னு சொல்லலை. ஸோ இப்போ 2 இயர்ஸ் ஆகிடுச்சு நான் அதை போட்டு, அதுக்கப்புறம் தான் சீசன் 2 போடுறேன்னா இப்போ தான் எனக்கு மைண்ட் செட் ஆகிருக்கு. அண்டு இந்த செட்டான நேரத்தில் ஒரே ஒரு ரெக்வெஸ்ட் வச்சுக்கிறேன். இதுக்கு முன்னாடி டீலில் விட்ட எஃப்எஃப்லாம் நீங்கள் கேட்காதீங்க, அக்கா அது போடுங்க இது போடுங்கன்னு. என்னால் இப்போதைக்கு ஸ்ட்ராங்லி நான் சொல்கிறது, அந்த ஹேட்டிவ் எஃப்எஃப்பும் இந்த எஃப்எஃப் மட்டும்தான் கண்டினியூ பண்ண முடியும். அதுக்கு மீறி என்னால் வேறு நிறையா மல்டிப்புளாக என்னால் கண்டினியூ அண்ட் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ இது 2 மட்டும் நான் போட்டுகிட்டே இருப்பேன். மிச்சது எனக்கு சாரிடா. ஸோ இந்த சீசன் 2 எப்படி போகும்னு எனக்கு தெரியல. எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நல்லா போச்சுன்னா ஐ எம் ஹாப்பி. ஓகே, ஸோ பர்ஃபெக்ட் எக்ஸ் சீசன் 2 எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். சீசன் 1ஓட ரீகேப் பார்த்துடலாமா? வாங்க. மொழே விட நீ படிக்க வேணாம், கொரியாலும் தாத்தா பாட்டி வீடு இருக்குல்ல, அங்கே போய் படி. ஜியோன்ஸ் டாட்டோ கார்னர். இங்கே தான் பாட்டி வீடு எங்கேயோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். நிவா மென்யூ. யார் இவ? எதிர் வீட்டில் எவ்வளோ கண்ணு வேறு சும்மா போதையாக இருக்குது. புதுசாக வந்திருக்காளா? நான் பார்த்துட்டானா? என்ன இவன் பார்க்க பொறிக்க மாதிரி ஒரு பொண்ணை போட்டு அடிச்சிட்ருக்கான். ஏய், யார் நீ? புதுசா ஒரு மாதிரி பார்க்குற. என்ன இது உங்கள் தாத்தா பாட்டி வீடா? அந்த கிழவனும் கெல்ட்டு வருவாங்களே, அவங்க தான் உன் தாத்தா பாட்டியா? மின்னியூ, நான் பறஞ்சதில்ல. நேற்று நைட்டு நான் ஒரு ஆளை கண்டு. தூ, அது இவன் தான். அது அவங்க அக்கான்னு நினைக்கிறேன். போட்டு அப்படி அடிச்சிட்டு இருந்தான். நீ பார்க்காம வா வா. டேய், அவனை பார்க்குறாளான்னு பாரு. மொழே, நீ பார்க்கக்கூடாது, அவனை பார்க்கக்கூடாது. பார்க்காத பார்க்காத பார்க்காத. பார்த்துட்டேன். டேய் ஜேகே பொட்டை, நேற்று என்னடா பண்ண? நல்லா போதை ஏற்றிட்டு கிளாஸில் அந்த பிள்ளை என்ன பண்ணன்னு தெரியுமா? அந்த பொண்ணோட வீட்டுக்கு மட்டும் தெரிஞ்சுது உன்னை, அவ்வளோதான். அவனை என்னடா நினச்சிருப்பா? டேய், நான் என்ன பண்ணாம்ல? போய் பாரு. மொழே ஒரு நிமிஷம். சாரிடி, நான் அது நேற்று அது 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 நான் எனக்காக நீ அப்பாவே கொண்டுட்டு இல்லை. ஏன் இதெல்லாம் பண்ண? ஏன்னா நீ தான் எனக்கு முக்கியம்டி. ஜேகே, இப்போ போலீஸ் வருது. ஐ லவ் யூ ஜேகே, ஐ லவ் யூ பிராந்தா, ஐ லவ் யூ. மோலே, நீ ஒரு பையனை பற்றி அடிக்கடி சொல்வல்ல, உன்னோட லவ்வர். அவனை பார்த்து 4 வருஷம் ஆச்சு. அவன் எப்போ வருவான்னு தெரியல. ஆனால் ஒவ்வொரு நிமிஷமும், ராந்தா நீ இங்கே எனக்காக கேரளாக். மோலே, கல்யாணம் பண்ணிக்கலாமா? இந்த லைஃப்பில் எனக்கு கிடைச்ச பெஸ்ட்னா அது நீ தான் பிராந்தா. உன் உலகம் எவ்வளோ கொடூரமா, எவ்வளோ புதுசாக இருந்தாலும் பரவாயில்ல. நீ அங்கே இருந்தனா நான் அவனும் அங்கே இருப்பேன். ஐ லவ் யூ. ஏய், அவன் யார் தெரியுமா? இப்போ பார்த்தியே எத்தனை பேர் அவனை கூட்டு போனாங்கன்னு. அவன் ஒரு கிரிமினல்ரி. இல்லை, நான் அதை நம்ப மாட்டேன். என்னை விட்டுருங்க. டேய், நம்ம தலை பிரைட் வர்றதுக்குள்ள எல்லாரையும் கூப்பிட்டு நிற்க வைடா. டைம் ஆயிடுச்சுல்ல. பிராந்தா, மொழே. டேய் ஜேகே, என்னடா அந்த பொண்ணவே அப்படி பார்த்துட்டு இருக்க? உனக்கு அவ்வளோதுக்கு முன்னாடி தெரியுமா? தலை தெரியாது. ஏய், ஆனால் பார்க்க செம்மையாக இருக்கியேடி. டே, இனிமேல் இவ தாண்டா உங்கள் எல்லாருக்கும் அட்னி. மோலே, என்னடி நினச்சிட்டு இருக்க? எதுக்கு இங்கே வந்த? ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணுறேன். இங்கேருந்து நீ போகணும், இங்கே இருக்கக்கூடாது.
என்னை யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டல. சேச்சி, ரோசி, ரோசி, என்னம்மா? ஜேகே நம்பாத, இங்கே இருக்கவங்களாம் ரொம்ப கொடூரமானவங்க. ரோசி, ரோசி, எப்படியும் உனக்கு என் தங்கச்சியை இந்த நிலைமைக்கு கொண்டு வர முடிஞ்சது. அப்போ நீ கேரளாவுக்கு வந்தது என்ன பார்க்கல? என் தங்கச்சி மோளே, நான் கொடூரமானவன் தாண்டி. ஆனால் என் காதல் உனக்கானது. எதுவும் பேசாத, எதுவும் பேசாத. லெக்ஸி, உனக்கும் எனக்கும் அந்த பிரைட்டு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பார்த்துட்டு இருக்கான்ல. ஆனால் இப்போ சொல்கிறேன், தோ அவள் தான் என் பொண்டாட்டி. அவளை தாண்டி யாரும் இல்லை. ராந்தா, இதெல்லாம் விட்டுட்டு என் கூட வந்துடு. நீ பண்ணது கூட நான். ஆனால் ரோசி, டே ஜெகே, நம்மளுக்கு டைம் இல்லைடா. பிரைட்டு மூளைவை கல்யாணம் பண்ணிக்க போகிறான். ஏதாவது அப்பப்போ டே, நான் அவளை கூட்டிகிட்டு போய் ஆகணும்டா. ஆனால் பிரைட் என்னை பார்க்கக்கூடாது மச்சான். டே ஜெகே, அதை நான் பார்த்துக்கிறேன், நீ அவளை கூப்பிட்டு போ. அச்சா, ஜேகே எங்க? எனக்கு வேறு கல்யாணம் வேணாம். என்னை அவன் கூட சேர்த்து வச்சுருங்க. ஸோ இதோட நான் முடிச்சிருந்துருப்பேன். மூளையோட அப்பா வேறு பையனுக்கு மூளையை கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு போகும்போது ஜங்குக்கு வந்து கிட்னாப் பண்ணிட்டு போயிருப்பார். இப்போது இந்த சீசனில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? ஸோ இது ஒரு காலியான பிரிட்ஜு. 2 பசங்க நடந்து வந்துட்டுருக்காங்க. 2 பேரும் அப்படியே ஒரு பிளாக் கலரில் ஹுட்டி போட்டுட்டு யாருமே அவங்கள பார்த்துடக்கூடாதுன்னு பயந்து இல்லை கொஞ்சம் பயந்து கொஞ்சம் கெத்தாக நடந்து வந்துட்டுருக்காங்க. அதில் ஒருத்தனோட கண்ணில் அவ்வளோ டியர்ஸ் இருக்குது. அந்த டியர்ஸுக்கு காரணம் ஒரு பொண்ணு. மோளே, பக்கத்தில் நடந்து வரவனுக்கும் ஒரு மாதிரி எப்படா நம்ம ஃப்ரெண்டை கம்ஃபர்ட் பண்ணும் அப்படின்னு எதுவுமே தெரியாமல் 2 பேரும் அப்படியே சைலண்ட்டாக நடந்து வந்துட்டுருக்காங்க. அவனால் அவன் ஃப்ரெண்டை அழுகிறது, அதுவும் அவனுக்கு பிடிச்ச பொண்ணுக்காக அழுகிறத பார்க்க முடியல. அப்படியே சைலண்ட்டை பிரேக் பண்ணிட்டு, டே மச்சான், மோளே கடைபாடா. ஏன்டா இப்போல்லாம் பார்க்குறான் அடிக்கடி கண்ணை கலங்கிட்டு இல்லை பண்ணவே மாட்டாளடா. டே எங்கடா போயிட போகிறா? உனக்கானது உங்ககிட்ட தான் வருவா, புரியுதா? அழுதுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, காது மேலே அப்பி கீழே போட்டு போயிட்டே இருப்பேன். என்ன அது மூஞ்சி? இப்போ வேற கையில் ஒரு பைசா இல்லை. எனக்கு அங்கங்கே பசிக்குதுடா. எவளும் கிடைக்கவும் மாட்றா. டே உன்ட்டு தானடா பேசிகிட்டு இருக்கேன், கம்பெனியாவது தாடா. டே எங்கடா என் அஞ்சலை? எங்க மச்சான் இருப்பா? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுடா. எல்லாமே என் வாழ்க்கையில் கரெக்டாக நடக்குது. ஒத்தா இடையில சூத்தடியும் நடக்குது. அவளை எங்கே நான் போய் தேடுறது? கைக்கு கிடைக்கிற மாதிரி ஒவ்வொரு டைமும் வரா, கொஞ்ச நேரம் இருக்கா, அப்புறம் போயிடுறா. மச்சான், நான் உன்ட்ட 1000 தடவை சொல்லியிருப்பான்லடா. சைனீஸா அதான் கரெக்டாக லவ் பண்ணோம். லவ் கூட முழுசாக பண்ணல. அப்போ தான் அவன்கிட்ட லவ் சொன்னான், லவ் பண்ணுறேன் அப்படின்னு. எங்கள் அப்பனை போட்டு தன்னல தப்பாக நடந்தாங்க அந்த தாயோடியா. அதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு இன்னும் வெறி ஆகும். அவன் லவ் சொல்லிட்டு என்னை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. லவ் பண்ண டைமே இல்லைடா. நான் பாட்டுக்கு அவள் கண்ணை பற்றி யோசிச்சுட்டு, அவள் அந்த சின்ன மெமரிஸ், ஸ்கூல், அது மாதிரி ஜெயிலில் வாழ்க்கையை ஓட்டிட்டு அவளை பார்க்க போகலான்னு கேரளா போனால் அங்கே கொஞ்ச நாள் நல்லா போச்சு. அப்போ தான் 2 பேரும் 2 சைடும் லவ் பண்ணோம். சரி, ஆனால் ரொம்ப நாள்லாம் பிரிஞ்சிருக்க முடியாதுன்னு கல்யாணம் பண்ணேன். கரெக்டாக அந்த தாயோலி பிரைட்டு வந்து கூப்பிட்டு போயிட்டான். அங்கே போய் என் உலகமே அவள் தான், ஆனால் யாருன்னே தெரியாதுன்னு நின்ன பார்த்தியா? பொட்டடா நான், பொட்டை. அப்போவே எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு என் குயினை நான் குயினாக வச்சுருக்கணும்டா. இப்போ பாரு தொலைச்சிட்டு நிற்கிறேன். அங்கேயும் என்னால் சரியா அவளை பார்க்க முடியாது. ஒரு நாள் நைட் அப்படி இருந்தேன்.
ஒரு மாதிரி மிருகம் மாதிரி அம்மாவில் நினச்சாலே வெறியாகுது. அதுக்கப்புறம் சரி எனக்கு ஃபுல்லாக கிடச்சிருவா, வாழ்க்கையில் பாதி வருஷமாக அவள் கூட இருந்துட்டு போய் சேர்ந்துடலான்னு. ஆனால் கொடுத்து வைக்கலடா. அந்த அழகி கூட நிம்மதியாக வாழ்கிறதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கல. இப்போ என்னடா பண்ணிகிட்ருப்பா, எங்கே இருப்பா? டேய் மச்சான் ஜெய், நான் உனக்கு கேட்கணுண்டா. உனக்கென்றா பொட்டை, அன்னைக்கு கடைசியாக என்னதான்டா ஆச்சு? அவளுக்கு கல்யாணம் நடக்க இருந்தது, நீ போய் கூப்பிட்டு வந்தல்லடா நல்லா கெத்தா கிங்கு மாதிரி. அன்னைக்கு என்னதான் ஆச்சு? கடைசியாக அந்த அண்டர் கிரவுண்ட் பேலஸ் கூட உன்கிட்ட வர மாதிரி இருந்தது, நீயும் போனல, என்னடா ஆச்சு? எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை சைனீஸா. எனக்கு அன்றைக்கி என்ன நடந்ததுன்னு என் தலையில் அடிச்சு பிராந்தா இவங்க ஒரேடியாக நம்மளை பிரிச்சிருவாங்க போல, எனக்கு காப்பாற்று ப்ளீஸ். டே மூளையை விட்டுருங்கடா. என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, அவன் மேலே ஒரு கைப்படக்கூடாது. பிராந்தா மூளை உனக்கு எதுவும் ஆகாதுடி. மூளை நான் இருக்கேன். மூளை வச்சா கடைசியா பிராந்தா எனக்கு காப்பாற்று அப்படின்னா கண் திறந்து பார்த்தானா ஒரு ட்ரெஸ்ஸும் போடாமல் ஒரு பிரிட்ஜுக்கு கீழே இருந்தேன்டா. ஜெகே எனக்கு பயமாக இருக்குடா. மூளை ஒன்றும் ஆயிருக்காது, அவளுக்கு ஒன்றும் ஆயிருக்காது. ஆமாம் ஒத்துக்கிறேன், அந்த கடவுளுக்கு எனக்கு பிடிக்காதுன்னு. ஆனால் அந்த கடவுளுக்கு என் மூளையை பிடிக்காமல் இருக்குமாடா? ரொம்ப பிடிக்கும். அப்பெல்லாம் அவன் கஷ்டப்படுத்த மாட்டான். ஒன்று சொல்லுவாங்கல்ல, இப்போ கடவுள்னால டைரெக்டாக ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ண முடியலனா பிசாசுன்னு ஒன்று ஒருத்தனை அனுப்புன்னு. அது மாதிரி தான்டா அவள் லைஃப்பில் நான் பிசாசு மாதிரி அவளை கஷ்டப்படுத்திட்டேன். ஆனால் அவளுக்கு எதுவும் நடந்திருக்காது. ஆமாம், அவள் இங்கே தான்டா எங்கேயோ இருக்கா. எனக்கு இங்கே வந்ததுமே ஒரு மாதிரி ஆகுது, ஒரு மாதிரி உடம்பெல்லாம் சில்லுன்னு. அவள் இங்கே தான் இருக்கா, இங்கே தான். ஜேகே இதை நான் கேட்கக்கூடாது, ஆனால் கேட்கலாம் தெரியலடா. கேட்காமலும் இருக்க முடியல. என்ன கேளு. இல்லை நீ ஏன் டென்ஷனில் இருக்க? இல்லை விடு, எதுக்கு கேளுடா சைனீஸா, கேளு. மச்சான் பிரிட்ஜு கடியில் ஒன்றுமே போடாமல் படுத்திருந்தியாடா சைனீஸா? இல்லைடா, நினச்சி பார்த்தனா, அதான். என்னடா சொல்கிற? பிரிட்ஜு ரெடியில் ஒன்றுமே போடாமல் தூக்கி போட்டிருந்தானுங்களா? யாரா? ஜெயே, வானவில் பசங்க வேறு அதிகமாக இருக்காங்க. ஏதாவது முச்சுக்கீது போட்டு போயிட்டாங்களாடா உன்னை? இங்கே பாரு, நானே வெறியில் இருக்கேன், அதை வேற ஞாபகப்படுத்தாத எனக்கு. அதுவும் என்னை மட்டும் எவன் அப்படி கீழே போட்டு போனான்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, என்ன பண்ணுவாடா? கேட்பியா என்ன எதாவது பண்ணிட்டியா இல்லையான்னு? நில்லு மச்சான். நீ ஏன் யோசிச்சு பாடுறா, சிரிப்பு வருதுடா எனக்கு. எப்படா நைட்டு ஃபுல்லாக பிறந்த மேனியாக இருந்த? இவ்வளோ கஷ்டத்துலேயும் உனக்கு சிரிப்பு மயிறு கேட்குதாடா சைனீஸா? சரிடா. ஐயோ கஷ்டத்தில் இருக்கோம்ல. ஐயோ ஆமாடா. ஆமாம் மூளை, அப்போது அன்னைக்கு யார் அடித்தாங்கன்னு உனக்கு ஞாபகம் இருக்காடா? வேறு யார்? எல்லாம் அந்த குடோனில் இருக்கிறவங்க மாதிரி தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஆனால் அவனுங்களாலும் தெரில, இல்லை மூளையோட அப்பனோட தெரில மச்சான் யாருன்னு. ஜெகே அப்புறம் இன்னொன்று, நீ ஜட்டி கூட போடல? சைனீஸா? இறா உன்னை நீ பொழகிறான்டா. மச்சான் இறா, இது இன்வெஸ்டிகேஷன்ரா. அந்த ஜட்டியை வச்சு நான் கண்டுபிடிப்பேன் யார் தூக்கியிருக்காங்கன்னு. சொல்கிறா, ஜட்டி கூட போடாமலா பத்திருந்தேன்? ஒத்தா உன்னை இன்னைக்கு அப்படின்னு ஜங்குக்கு அப்படியே சைனீஸை துரத்திட்டு போயிட்டுருக்கான். ஸோ 2 பேரும் ஒரு கட்டத்துக்கு மேலே ஓட முடியல.
அப்படியே ஒரு மாதிரி நீர்ஸு பிடிச்சிட்டு நின்றுட்டு, சைனீஸா பசிக்குதுடா, ஐயோ என்னடா பண்ணுறது, எனக்குண்டா உன்னை நம்பி வந்தேன் பாரு, பிச்சை எடுக்க விட்டடா ஜெயே, முன்னாடி நல்லா அதை விற்று பொழைச்சிட்டு இருந்தேன், இப்போ சரி போய் எவன் கூடயாவது புதுசாக ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டு சாப்பிட்ற வழியை பாரு போடா. டே ஜெயே என்னடா இப்படி சொல்லிட்ட, நீ இல்லாமல் எப்பட்றா, ரொம்ப நடியாத, எனக்கு உன்னை விட மூளை தான் முக்கியம், தெரியும்டா மயிரழகா, எனக்கும் உன்னை விட ஒன்றும் இல்லை. டே சைனீஸா, சொல் மச்சான், ஏதோ சொல்ல வந்த, எனக்கும் உன்னை விட தஸ்ஃபி மச்சான், ஃபஸ்ட்டு பசிக்குது, ஏதாவது சாப்பிட்ற வழியை பார்க்கணும், வா. டேய் அழுகணுன்னா என்ன மாதிரி அழுதுரு, ஒரு பொண்ணுக்காக அழுகிறதெல்லாம் கேவலம் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் அதெல்லாம் கிடையாது, நீ அவளுக்காக அழுகணுன்னா அழு, எதுக்கு நான் அந்த மயிருக்காக அழுகணும்டா ஜெயே, மோளே ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப ரொம்ப பாசமான பொண்ணு, அந்த பொண்ணுக்காக உயிரை கொடுக்கலாம், ஆனால் டேய் விட்றா, அந்த மயிரை பற்றி பேச விடாது ஜேகே, வாடா டேய் நீ ஏதாவது பண்ணி சோறு வாங்கி தடா வாடா அப்படின்னு சைனீஸ் அப்படியே ஒரு மாதிரி தஸ்பியை நினச்சிட்டே நடந்து போயிட்டுருக்கான். ஸோ 2 பேருக்கும் அவ்வளோ பசி, அதையும் மீறி ரொம்ப தூரம் நடந்து போயிட்டே இருக்காங்க, எந்த ஒரு ஹோப்பும் இல்லாமல். ஸோ கொஞ்சம் தூரத்தில் நடந்து போகும்போது ஒரு ரோடு யாருமே இல்லாத மாதிரி இருக்குது. அந்த இடத்துல தூரமாக ஒரு பொண்ணு ஓடி வந்துட்டுருக்கா, 2 காதுலேயுமே ஜும்கா வியர் பண்ணியிருக்கா. அவளை பார்க்க கொரியன் மாதிரியே இல்லை, ஒரு இந்தியன் கேர்ள் மாதிரி தான் இருக்குது. ஒரு ஷார்ட் குர்த்தி வியர் பண்ணிவிட்டு ஜீன் போட்டுட்டு ஒரு மாதிரி ரொம்ப பதட்டத்தோடு ஓடி வந்துட்டுருக்கா. அதுக்கு பின்னாடியே தூரத்தில் ஒரு கேங் ஆஃப் பாய்ஸ் அவளை துரத்திட்டு இருக்காங்க. அவளை பார்க்கவுமே ஜங்குக்கு டக்குன்னு மூளை ஓடி வர மாதிரி இருக்குது. டே 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 மூளைடா, டே சைனீஸா, அதானே டேய் நான் சொன்னல உனக்கானது உங்ககிட்ட தான் வரும், வேற எங்கே போகும், பாத்தியா உங்ககிட்டே ஓடி வந்துட்டுருக்கா. மூளை மூளை டே டே இர்றா, அவங்க தான் ஓடி வந்துட்டுருக்கா. டே ஆனால் அது மூளை இல்லைடா, எனக்கும் கண்ணு போயிடுச்சோ. டே அது மூளை இல்லை, மூளை மாதிரி இருக்க ஒரு பொண்ணு இல்லை, அவ 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 என் மூளை மாதிரி. டே பிராந்தா எனக்கு ஹெல்ப் பண்ணு, எனக்கு துரத்திட்டு வராங்க பிராந்தா. அண்ணா யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கண்ணா, ரொம்ப நாளாக துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க, யாருன்னே தெரியல, என்னை ஒரு இதுக்குள்ளே அடைச்சி வச்சுருந்தாங்க. அண்ணா பிராந்தா ஏன் என்னவே நோக்கிட்டு இருக்கு, எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டியா? மோளே நான் இருக்கேன்டி உனக்கு, நான் இருக்கேன் அப்படின்னு ஜங்குக்கு மூளை பேசுகிற மாதிரியே இருக்குது. அந்த பொண்ணோட ஃபேஸை அப்படியே கப் பண்ணுறான். என்ன எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். ஐயோ அவங்க கிட்ட வரும் வந்துட்டாங்க, இவன் பார்த்துட்டே இருக்கான், நீங்களாவது ஹெல்ப் பண்ணுங்க. டே ஜேகே அது மூளை இல்லைடா, அவ கண்ணத்தை பிடிச்சி தடவிட்டு இருக்க. ஐயோ தெரிஞ்சா இவன் வேற கையில் எதையாவது ஊற்றிப்பானே. டே ஜேகே மச்சான், டே இது மூளை இல்லைடா. அப்போ டக்குன்னு பார்க்குறான், அவன் அந்த ஃபேஸ் கப்பாக இருக்கிறது பார்த்ததுமே ஆச்சி ஏய் யாரே நீ? அடப்பாவி இது சரியா போச்சே, இத்தனை நேரம் என் கண்ணத்தை பிடிச்சி தடவுன்னு தடவிட்டு இப்போ யாருன்னு கேட்குற? மச்சான் இவ டே 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 மூளை துரோகம் பண்ணிட்டானாடா. டே அவளுக்கு தெரிஞ்சா அந்த செருப்பால் அடிப்பாடா. டே சீ ஏ அப்படின்னு அந்த கையை அப்படியே பேண்ட்லலாம் தேய்ச்சிட்டு அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த ஒரு சின்ன விஷயமே அவனுக்கு மூளையை ஏமாத்துன மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படியே ஒரு மாதிரி கண்ணை மூடிட்டு, மூளை நீ என்ன நினச்சி தாண்டி நான் பண்ணேன், மற்றபடி இந்த மயிர் யாருன்னு எனக்கு தெரியாதுடி. சாரி மூளை, சாரிடி மூளை, மலபார் சாரிடி, சாரி தெரியாமல் பண்ணிட்டேன், தெரியாமல் பண்ணிட்டேன்டி, தெரியாமல் பண்ணிட்டே. யாரு நீ? இந்த நேரத்தில் வந்துட்டு என்ன ஹெல்ப்லாம் பண்ண முடியாது, கிளம்பு. இல்லை
இங்கே வேறு யாரும் இல்லை, ஏன்னா அவங்க துரத்திட்டு வந்துட்டுருக்காங்க. ப்ளீஸ். அதான் சொல்லிட்டேன்ல, ஹெல்ப்லாம் கிடையாது, கிளம்பு. என்ன நீங்கள் இத்தனை நேரம் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மச்சான் அவளை போ சொல்கிறா, இல்லைனா போய் பிரைட்டுக்கிட்டே கூப்பிட்டு போய் விற்றுருவேன் போ. பிரைட் இவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அந்த வேர்டு கேட்டதுமே அப்படியே ஃபாஸ்ட்டாக ஓடி போகுது. அந்த பொண்ணு ஜேகேவையும் சைனீஸையும் பார்த்து செம்மையாக பயந்து ஓடி போகுது. பின்னாடி இருக்க பசங்களாம் ஓடி வந்துட்டு, டே அந்த பொண்ணை பார்த்தீங்களா? பிடிச்சி வச்சுருந்துருக்கலாம்லடா. எங்களுக்கு தெரியாது. டே சைனீஸாவா மச்சான் இருறா, அதை பிடிச்சி கொடுத்தா காசு ஏதாவது தருவாங்க, நம்ம பார்த்துக்கலாம். டே ஜேகே ப்ளீஸ்டா. டே சைனீஸா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, வா போகலாம். டே இருங்கடா, நீங்கள் இந்த வழியாக தானே வந்தீங்க, எங்கள் கூட செஞ்சு ஹெல்ப் பண்ணுங்கள். எங்கள் அடியாளுங்களும் வர்றதுக்கு முடியல, நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். கூட நீங்கள் 2 பேரும் சேர்ந்து அவளை சீக்கிரம் தேடி கண்டுபிடிச்சிடலாம். எங்கள் பாஸ் சீக்கிரம் அவளை கூட்டிகிட்டு வர சொல்லியிருக்காங்க. நீங்கள் 2 பேரும் ஹெல்ப் பண்ணுங்கள், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தரோம். டே அந்த பணத்தை காட்டுங்கடா. மச்சான் டே 1 மாதத்துக்கு உட்காந்து சாப்பிட்லாம், நம்ம கையில் 10 பைசா இல்லை, பசி செம்மையாக. டே வாடா ப்ளீஸ்டா. அண்ணா நீ என்னங்க நான் செய்யணும்? அந்த பொண்ணை தானங்க நான் பிடிச்சி தரணும். தோ நான் செய்கிறேண்ணா. ஜேக வாடா. டே சைனீஸா வாடா அப்படின்னு அவங்க 2 பேரும் ஓடி போகிறாங்க அந்த பொண்ணு போகிற இடத்த பார்த்து. டே சைனீஸா அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். டே ரொம்ப நல்லா மாதிரி நடிக்காதடா. இங்கே வந்ததே நம்ம ஒரு கொலை பண்ணிட்டு தானே வந்தோம். இப்போ இவ்வளோ பிடிச்சி கொடுக்குறதுனால என்ன ஆக போகுது? கடவுள் இன்னொரு பாவத்தை சேர்த்து எழுதட்டும், வா. நீ அடங்கவே மாட்டாடா மச்சான், அந்த பக்கம் தான் போனான் வாடா அப்படின்னு 2 பேரும் ரொம்ப நேரம் தேடுறாங்க. கடைசியாக அந்த பொண்ணு கிடச்சாட்றா. ஸோ ஜேகே உடனே அவள் கையை பிடிச்சி கூப்பிட்டு போய் விட்டு பணம் வாங்கிட்டு வாடா ப்ளீஸ், நான் கெஞ்சி கேட்குறேன், ஏன்னா உங்ககிட்ட விட்டுறாதீங்க ப்ளீஸ். டே இதெல்லாம் நம்மளுக்கு பழகுனது தான், கெஞ்சுறவங்கள பார்த்தாலே எரிச்சல் மயிராகுது. போய் விட்டு வாடா போ. பாடி போகலாம். உங்களுக்கு தங்கச்சி இருந்தா? ஐயே இந்த மாதிரி டைலாக்லாம் நிறைய கேட்டேன், எனக்கு தங்கச்சின்னு ஒன்று இல்லவே இல்லை சரியா? நீயும் என் தங்கச்சி ஆயிட முடியாது, ஏன்னா பார்க்க வேற அழகாக இருக்க. இந்த நேரத்தில் தான் இவன் இப்படி பேசுவானா? டே சைனீஸா வளைஞ்சது போதும், போய் விட்டுட்டு காசு வாங்கிட்டு வா, எனக்கு இது மூஞ்ச பார்க்கவே பிடிக்கல. மூஞ்சியை நல்லா தடவிட்டு பிடிக்கலான்றான். இங்கே பாரு, என் பொண்டாட்டி ஞாபகம் வந்துடுச்சு. என் பொண்டாட்டி தான் என் கண்ணு ஃபுல்லாக இருக்கா, அதனால்தான் அப்படி தெரியாமல் பண்ணிட்டேன். மற்றபடி எனக்கு ஒரு மயிரும் இல்லை உன் மேலே சரியா? ஆல்ரெடி நான் மேரீடு, என் உயிரே ஒருத்திக்காக கொடுத்துட்டு நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் எப்போ வருவான்னு. உன் மேலெலாம் எனக்கு ஒன்றும் இல்லை, வர சீன் போடாதடி, பெரிய மயிருன்னு நினப்பு. கொஞ்சம் கூட்டு போடா சீக்கிரம், இன்னும் வச்சுட்டு நின்றுட்டுருக்கே போடி. நீங்கள் மேரீடா? அப்போ உங்களுக்கு ஒய்ஃப்னு ஒன்று இருக்குல்ல, அவங்க இது கேட்க மாட்டாங்களா? இப்படி ஒரு பொண்ணு இத்தனை பேர் இந்த டைமில் துரத்திட்டு வராங்க, நீங்கள் அதை பற்றி கூட யோசிக்காமல் உங்கள் ஒய்ஃபாக இருந்தால் நீங்கள் விட்டுருப்பீங்களா? பிராந்தா எதுக்கு எல்லா பொண்ணுங்களையும் கூட்டிகிட்டு வந்து இப்படி பண்ணுற? எனக்கு இது உங்ககிட்ட பிடிக்கவே இல்லை. சைனீஸா மச்சான் இருறா, கூட்டு போய் விட்டு வரேன். இது என்னமோ வளரிட்டு கிடக்குது லூஸு. சொல்லுங்க, உங்கள் ஒய்ஃபாக இருந்தால் விட்டுருவீங்களா? பிராந்தா நீ இவ்வளோ கேவலமானவனாடா. நான் இவனவா ஸ்நேகிச்சது? ഞാൻ കാതലിച്ചത് ഒരു ചിന്ന പയ്യനും, ஆனால் நீ இப்படி இருப்பியா? சைனீஸா டே வேணாண்டா, அவளை விடாத, விட்டுரு. மச்சான் டேய் என்னடா அவ்வளோ பணம் 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 என்கிட்ட கொஞ்சம் இருக்குது, நான் தரேன், என்னை விட்டுருங்க ப்ளீஸ். எவ்வளோ தருவ? இதோ ஏன் சில்ற, இது எப்படி எங்களுக்கு பத்தோம்? நைட்டு சாப்பிட்ணும், அதுக்கப்புறம் கோட் அடிக்கணும். 2 பேரும் லவ் ஃபெயிலியர் ஆனவங்க, நல்லா சரக்கு அடிச்சுட்டு புலம்புறதுக்கெலாம் பணம் எங்கே? சியோல்குள்ளே போனதுமே என் தம்பி இருக்கான், நான் கூப்பிட்டு நிறைய தரேன் ப்ளீஸ்.
ஏன் இதெல்லாம் செட் ஆகாது மாமே, வாடா இதை போய் விற்று காசு வாங்கிட்டு வரலாம். சைனீஸாக விடுனா விட்டுருடா. ஏன்டா மூளைக்கு பிடிக்காதுடா மச்சான், நல்லவன் ஆயிட்டியாடா. நீ ஆகக்கூடாதுடா, வலிக்குதுடா, சூத்த மூடுறா. வேணாண்டா, அவளுக்கு பிடிக்காது, அவளுக்கு பிடிக்காதது செய்ய வேணாம். இவன் அந்த வார்த்தை கேட்கலன்னா நான் விட்டுருப்பேன்டா. என் பொண்டாட்டியை வேற ஞாபகப்படுத்தி விட்டுட்டா. வேணாம் மச்சான், அவளுக்கு தெரிஞ்சா எனக்கு காரி துப்புவா. ஆல்ரெடி என்னை வெறுத்திருப்பா, நீ எச்சா வெறுத்திருப்பா. இவளை வீட்டில் போய் விட்டுறலாம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப அப்படின்னு அந்த பொண்ணு ஓடி வந்து ஜேகே கிட்ட நிற்கிது. ஜேகே தள்ளி தள்ளி போகிறான். ஸோ கொஞ்சம் நேரத்தில் அந்த ரவுடிஸ்கிட்டே அவங்க மழுப்பிடுறாங்க, அந்த பொண்ணு எங்கேயும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க 3 பேரும் ஒரு காட்டுக்குள்ளே தனியாக நடந்து போயிட்டுருக்காங்க. ஏய், சும்மா என் பக்கத்தில் வந்து நடந்துட்டுருக்காத. சைனீஸாக அவளை அந்த பக்கம் விடுறா. எச்சல் மயிராது, மூளை இல்லாத இடத்துல இந்த மயிறு. சி, இதே என் பொண்டாட்டி இந்த இடத்துல இருந்தா அவளை நடக்கலாம் விட்டுருக்க மாட்டேன் மச்சான். அப்படியே தூக்கிட்டு ஒரு கையில் தூக்கிட்டு போயிருப்பேன்டா. அப்படி கொஞ்சிட்டு கொலாவிட்டு என் நேரம். டேய், மூளையை பற்றியே பேசிட்டுருக்காதடா, போர் அடிக்குதுடா. அவளை பற்றி தான் பேசுவேன், நீ கேட்கணும் சரியா? அவளை பற்றி மட்டும்தான் பேசுவேன், எனக்கு வேறு எதுவும் பேச தெரியாது. ஐயோ சரி, உன் பேர் என்னடி? என் பேர் என்ன டீன்னு கேட்குறீங்க? மரியாதை கேட்க முடியாதா? உன்னை டீன்னு கூப்பிட விடாதா? வா வா, அந்த கேங் கிட்ட அந்த ரவுடி பசங்கிட்டே போவியாம்மா, வா. என் பேர் சமந்தா. ஓ சமந்தா, நச்சுன்னு இருக்கே பேர். நீ சிங்கிளாக கம்மிடா? நான் சிங்கிள் தான். நீ எதுக்கு இங்கே வந்த? உனக்கு ஏதாவது கஷ்டமான ஸ்டோரி இருக்கா? உங்ககிட்ட நான் அதுக்கு சொல்லணும். சரி வா, அப்படியே கூப்பிட்டு போய் அந்த 2 சனப்பணியங்கிட்ட விட்டுறவா. இல்லை நான் சொல்கிறேன். டே சைனீஸா, டே கேட்கலான்டா, எப்போ பாரு மோலேன்னு. இல்லை இங்கே கேட்கலாம் அந்த பிள்ளை என்ன சொல்ல வருதுன்னு. ஏதோ பெரிய சமாச்சாரமாக இருக்க போகுது, இங்கே கழட்டி விட்டு போயிடலாம்ல, அதான். இவனுங்க பிரைட்டோட ஆளுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இவங்க வழியில் நம்ம போய் சோலில் எங்கேயாவது தப்பிச்சு ஓடிடலாம். பிரைட்டோட நேம் மட்டும் மென்ஷன் பண்ண வேணாம். ஆக்சுவலாக ஒரு வாரமாக என்ன ஒரு குடவுனில் வச்சுருந்தாங்க நிறையா ரவுடி பசங்கள்லாம். அப்புறம் அங்கே என்னன்னு தெரில, ஒரு பைத்தியம் மாதிரி ஒரு திறந்தான். அது அங்கே என்ன நடந்துச்சுன்னா, தலை மூளை மாதிரி எங்கேயுமே கிடைக்கல தலை. அவ எங்கே போனானே தெரில. நாங்கள் சொல்கிறோம்ல, பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கீங்களே தலை. டேய், யாரை பார்த்துட்டா பைத்தியம்னு சொல்கிற? தலை இல்லை தலை, எத்தனை நாள் தான் அந்த மூளையவே நினச்சிட்ருப்பீங்க? அவன் நேரம் அந்த ஜேகே கூடலாம் இருக்க மாட்டா. அவங்க இருக்கவே மாட்டா. ஜேகே கூட இருக்க வாய்ப்பே இல்லை. அவன் எனக்கு வேணும். அவளை தாண்டி எனக்கு எவ்வளோ வேணாம். தலை, நாங்கள் சமந்தான்னு ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்திருக்கோம். ஒரு வாரமாக அவள் இங்கே தான் இருக்கா. இன்னைக்கு மட்டும் நீங்கள் அவளை பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே மூளை மாதிரி தான் இருப்பா. அது கண் மூக்கு எல்லாமே. அவளை மட்டும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அவளை பிடிச்சிரும். மூளையவே மறந்துடுவீங்க. மூளையை விடவே செம்மையாக இருக்கா. காட்டட்டுமா? எனக்கு ஒன்றும் பார்க்க வேணாம், எனக்கு மூளை தான் வேணும். என் மூளையை குட்டிடாவ, என் செல்ல குட்டி. அவளை கூட்டு வாங்கினா வேற எதையோ கூட்டு வந்து இவ தான் மூளைன்னா நான் எப்படிறா? என் மூளை மாதிரி வருமா? தலை, நான் ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்கல்ல? என்னடா மூளைன்னு ஜேகே மட்டும்தான் அவளை அப்படி கூப்பிடுவான். டே பார்த்தீங்களா? அவன் என்ன சொன்னான்னு பார்த்தீங்களா? என்ன மூளைனா ஜேகே மட்டும்தான் கூப்பிடுவானா?
நான் 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 கூப்பிடக்கூடாதா? அவ அவ அவனுக்குன்னு சொல்ல வரியா? தலை இல்லை தலை சொல்லு. அந்த மோலேன்ற வேர்டு ஜேகேக்குன்னு சொல்ல வரியா? சொல்ல வரியா? தலை தலை அது செத்து போடா. இங்கே பாருங்க, இங்கே மோலேன்னு மட்டும்தான்டா நீங்களாம் சொல்லணும். அதை தாண்டி அந்த ஜேகே மயிறு மண்ணாங்கட்டின்னு எவனாவது பேர் எடுத்தீங்க அவ்வளோதான். எனக்கு மூளையும் வேணும், அந்த ஜேகே டேஷ் பையிலையும் இழுத்துட்டு வரணும். அவங்க 2 பேரும் இங்கே தான் வாழ்ந்தாகணும் கடைசி வரைக்கும், புரியுதா? மூளை என் பொண்டாட்டியாக இருக்கணும், ஜேகே தினம் செத்து போனோம். ஐயோ என் பொண்டாட்டியை வேற ஒருத்தன் தொடுறான் தடவுறான், அவன் வேற ஒருத்தனுக்கு பொண்டாட்டியாக இருக்காளேன்னு டெய்லியும் ஏங்கணும். அவனும் வேணும், அவளும் வேணும். எத்தனை பேர் தேட முடியுமோ தேடுங்க, போங்க. தலை ஒரே ஒரு தடவை சமந்தாவை பாருங்க ப்ளீஸ். மோளே தான், அப்படியே மோளே தான் அவ. சமந்தா இங்கே வாடி, என்னை விடுங்கடா பொறுக்கி பசங்களா, என்னை விடுங்க. டேய் யாரா நீங்கள்லாம்? என் அப்பாவுக்கு மட்டும் தெரிஞ்சது. தலை இந்த பொண்ணை ஒரே தடவை. அப்போ பிரைட்டும் அப்படியே ஒரு மாதிரி திரும்பி பார்க்குறான். டக்குன்னு அவள் ஃபேஸ்லேருந்து மாஸ்க் அவுத்து விடுறாங்க. அவள் அப்படியே ஃபேஸை ஒரு மாதிரி பண்ணிவிட்டு, யார் நீங்கள்லாம் அப்படின்னு சொல்லும் போது பிரைட் அப்படியே அவள் முடிய பிடிச்சிட்டு, என்ன இவ மோலேவா? ஏய் நீ மோலேவாடி? அவள் எப்படி இருப்பா தெரியுமா? அவள் கண் எப்படி இருக்கும் தெரியுமா? அப்படி இருக்கும்டி. இவெல்லாம் அவள் கால் தூசிக்கு வரமாட்டா, தூக்கி போடுங்கடா. அதே தான் நானும் சொன்னேன், நான் அந்த பொண்ணு மாதிரி இருக்க மாட்டேன் அப்படின்னு. இவங்க தான் கேட்கல, என்னை இப்போது போக விடுங்க. டேய் கூட்டு போங்கடா, அவ போட்டோம். தேங்க்ஸ். இங்கே இருக்காங்கலாம் பிராந்து பிடிச்சவங்க, என்னை கூட்டு போங்க. ஏய் இப்போ என்ன சொன்ன? பிராந்து பிராந்தா? நீ மலையாளமா? ஆமாம். அப்போ மலையாளம் பேசுவியா? நான் பேசுவேன். டே மோளே கிடைக்கிற வரையும் எனக்கு ஓகே தான். நான் சமந்தாவை வச்சுக்கிறேன்டா. சமந்தா இங்க வா. என்ன அவன் எத்தனை நேரம் ஏதோ ட்ரூவாக லவ் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருந்தான், இப்போ சமந்தா வாண்டுறான். சமந்தா தெரியாமல் சொல்லிட்டேன், பார்க்க அழகாக தான் இருக்க, எல்லாமே நல்லா தான் இருக்கு. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. மோளே கால் தூசி இல்லைனாலும் அவ ஈக்குவலுக்கு இருக்கடி. தெரியாமல் சொல்லிட்டேன்னு சொல்லலாம். கிட்டவா? இல்லை, நீங்கள் அப்படியே சொன்னது தான் உண்மை. க்யூட்டாக பண்ணுறியே, ரொம்ப பிடிச்சிருக்கே. பா கிட்டவா. அங்கிள் என்னை போக சொல்லிட்டாங்கல்ல, மறுபடியும் எதுக்கு? போ டார்லிங், போய் என்ஜாய் பண்ணுங்க, போங்க. டே உங்கள் சின்னக்காவை டார்லிங்லாம் சொல்லக்கூடாது, அப்புறம் அவனை ஷூட் பண்ண மாதிரி போட்டு தட்டுருவேன். நீ வா செல்லம், என் மல்லுக்குட்டி வா. என்னை விடு, வாடி என் சமந்தா டார்லிங்க, விடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையெல்லாம் சொல்லியிருப்பா. பட் நேமெல்லாம் கொஞ்சம் மாற்றி சொல்லியிருந்திருப்பா ஜேகே கிட்டே, ஏன்னா அவன் பிரைட்டன் மென்ஷன் பண்ணதுனால. ஸோ ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி அதை கேட்டுட்டு அந்த பொண்ணை பார்க்குறான். என்ன டே இவன் சொல்கிறதெல்லாம் நம்பாத, ஏதோ படத்தை பார்த்துட்டு வந்து உளறிட்டு இருப்பா. நீ வா போகலாம். அது நீ சொல்கிற கதை எப்படி இருக்குது தெரியுமா? நானும் என் மச்சானும் ஒரு கேங்ஸ்டர்ஸ். யார் நீங்கள் 2 பேரும் கேங்ஸ்டர்ஸா? ஏய் இல்லை நான் சிரிக்கலை. மூஞ்சும் மொகரையும் பாரு, எனக்குன்னு வந்து சேர்ந்துருக்கு.
மூளை சாரிடி, பொண்டாட்டி சாரிடி, புஜ்ஜுக்குட்டி சாரி. ஜெய், இப்போ நம்ம எங்கடா போகிறது? போகிறக்கு இடம்லாம் மிருகம் மச்சான். ஒரு காலத்தில் எப்படி இருந்தோம்? ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் நல்லா இருந்ததுடா. என்னை ஒரு கிரவுண்டுக்கு கூப்பிட்டு போய் எனக்கு கெத்துட்டேன். எனக்குன்னு ஒரு பொண்ணு கூட இல்லை. இந்த சமந்தா உஷாராகுமான்னு பார்க்குறேன். சமந்தா செருப்பு. இல்லை வா வா, நான் போய் அந்த தடியனுக்கிட்ட விடுறேன் வா. இல்லை நானா வரேன். என் கையை பிடிச்சிட்டு வா, அப்போ தான் உன்னை கூப்பிட்டு போவேன் டார்லிங். டே சைனீதா, உனக்கு வெக்க மாரியே இல்லையாடா? ஒருத்திக்காக வாழ பழகுடா, சரியா? ஊருக்கே வாழ பழகாத. டே, உனக்கு அமைஞ்சது நீ வாழ்ந்த, எனக்கு வந்தவ ஒரு மேட்ராக போயிட்டா. நான் அப்படி தான் எல்லாரும் கூடயும் தான் இருப்பேன். உனக்கு நல்ல பொண்ணு கச்சிருக்கு, நீ நல்லாரே. எனக்கு மேட்ரு கச்சிது, நான் இப்படி தான் இருப்பேன். பா, என்னமோ பண்ணித்தொலை. எங்கள் அக்கா வீட்டுக்கு போகலாம். அவள் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவா. யார்? என் எக்ஸா? செருப்பால் அடிப்பேன் சைனீஸா. சரி லிசா தானே? அது இந்நேரம் 2 குட்டிங்களோடு இருக்கும் மாமே. அதை பார்த்தா கஷ்டமாக இருக்கும். என்னாலலாம் அங்கே தங்க முடியாதுடா. சரி நான் தங்குறேன், நீ உன் வீட்டுக்கு போ. இல்லைடா, நான் வரேன்டா. வா, அப்புறம் அவளே கேளு. நான் போய்க்கிறேன். அங்கே போயிட்டு நீங்கள் நான் விட்டால் மட்டும் போதும். ஆமாம் அப்படின்னு 3 பேருமே ஒன்றா நடந்து போகிறாங்க. ஸோ அப்படியே இந்த பக்கம் வந்தால் ஒரு அழகான விண்டோஸ் அப்படியே ஏஸ்தட்டிக்காக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு பொண்ணு சாரீ வியர் பண்ணிவிட்டு ரொம்ப அழகாக நின்றுட்டுருக்கா. கையில் ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவோட. அந்த ஃபோட்டோவில் ஒரு ஸ்கூல் பையன். அப்படியே அந்த ஃபோட்டோவையும் மேலே உள்ள வானத்தில் நிலாவையும் மாறி மாறி பார்த்துட்டே ஒரு மாதிரி லோன்லினஸ்ஸாக நின்றுட்டுருக்கா. அவளுக்கு இப்போ அந்த இடத்துல அந்த பாஸ்போர்ட் சைஸ்குள்ளே இருக்க பையன் வேணும். அட் த சேம் டைம் அவளுக்கு அவன் வேணாம். அவளுக்கு என்ன ஓடுதுன்னே தெரியல. அது வேறு யாரும் இல்லை, நம்ம கதையோட அழகி மூளை குட்டி தான். அப்படியே அவள் வானத்தையும் மெதுவாக பார்த்துட்டு திரும்பினா ஜங்குக்கோட ரூம். ஒவ்வொரு இடமும் அவளுக்கு டெய்லியும் ஒரு மாதிரி இருக்கும். பார்க்க அவனோட ஃபோட்டோஸ் எல்லாம் ஹேங் ஆகிருக்கும். அப்படியே ஒரு மாதிரி அவனோட பெட்ரூம், அங்கே இருக்க ஷர்ட்ஸ், அது எல்லாமே இருக்கும். அவனோட ரூமே ரொம்ப குட்டியாக தான் அவன் சூஸ் பண்ணியிருப்பான் அவ்வளோ பெரிய வீட்டில். இருந்தாலும் அவளுக்கு அவனோட ரூம் ரொம்ப பிடிக்கும். அங்கேயே தான் அவன் நாள் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுவாள். அதே மாதிரி போய் பெட்டில் உட்காந்துட்டு ஜங்குக்கோட ஒரு ஷர்ட் எடுத்து அப்படியே கையில் வச்சுக்கிட்டே அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை பார்த்துட்ருக்கா. பிராந்தா, நீ எங்கே இருக்கடா? என்னை தேடி வந்துட்டுருக்கியா, இல்லை என்னை அப்படியே மறந்துட்டியாடா பிராந்தா? நீ எവിടെ இருக்குன்னு எனக்கு ஒன்று நோக்கணும் போல இருக்கு. உன்னை பார்த்தா என்னால் கட்டி பிடிக்கும் முடியுமான்னு கூட எனக்கு அறியலை. எனக்கு ஒன்றுமே புரியல. நான் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன், எங்கே இருக்கேன்னு என்னால் ஒன்றும் தேட முடியல. ஆனால் எனக்கு அறியும், நீ எனக்காக எஃபர்ட்ஸ் போடுவ, என்னை தேடிட்டுருப்ப. என்னை டெய்லியும் தேடுவேன் நீ உன் மனசு வச்சு. ஆனால் நீ இப்போ எവിടെ இருக்க? இன்னைக்கு உன்னை பார்த்தா நல்லாயிருக்கும் ஜேகே, ரொம்ப நல்லாயிருக்கும். மோலே, நான் உள்ளே வரலாமா? சேச்சி ஒரு நிமிஷம் அப்படின்னு கையில் உள்ள பாஸ்போர்ட் சைஸ் அண்ட் ஷர்ட்லாம் எல்லாம் மறைச்சி வச்சுட்டு சேச்சி வாங்க. என்ன மோலே, சாப்பிட கூப்பிட்டு எவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னுமே உள்ளே இருக்க? எனக்கு பசிக்கலை சேச்சி. எத்தனை டைம் சொல்லியிருக்கேன் என்னை லிசான்னு கூப்பிடுன்னு, எதுக்கு இந்த சேச்சியெல்லாம்? இல்லை, எனக்கு அப்படி வரமாட்டேங்குது, நான் சேச்சினே கூப்பிட்டுக்கிறேனே. அது உங்கள் நேமை விட எனக்கு இன்னும் உரிமையாக இருக்கும், அக்கா மாதிரி. நீ ரொம்ப க்யூட் தெரியுமா? நீ இங்கே இருக்கிறது எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது தெரியுமா? அந்த ஜேகேக்கு மட்டும் நீ இங்கே இருக்கிறது தெரியவே கூடாது. பிராந்தா, எப்படியாவது என்னை பார்க்க வந்துடு, நான் இங்கே இருக்கிறது உனக்கு தெரியணும். என்ன யோசிக்கிற மோலே? உனக்கும் அவன் உன்னை பார்க்கக்கூடாதுன்னு தானே இருக்குது. அவனுக்கு தெரியவே கூடாது. லைஃப்பில் நீ அவனை பார்க்கவே கூடாது தானே எகைன்? சேச்சி, அது சரி,
அவனை பற்றி எதுக்கு பேசிட்டு? நான் ட்ரை பண்ணுறதெல்லாம் அவனை நீ எப்படியாவது மறக்கணும். உன்னை உன்னை பார்க் போகம்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அவ்வளோதான். சேச்சி, என்கிட்ட அதை பற்றி பேசாதீங்க. எனக்கு அதில் இஷ்டம் இல்லை. என்ன மூலே, நான் நல்லதுக்கு தான் சொல்வேன். நீ ஏன் என்னை புரிஞ்சுக்கவே மாட்ற? அப்போது என்னால் அட்வைஸ் பண்ண முடியல. அப்போவே நான் சொல்லியிருக்கணும், என் தம்பியை நீ கல்யாணம் பண்ணால் உன் லைஃப் நல்லா இருக்காதுன்னு. நான் மிஸ் பண்ணிட்டேன். என்னால் என்னோடய லைஃப் ஒன்றும் கெட்டு போகல. நான் நல்லா தான் இருக்கேன். மூலே, சொல்லுதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ. நீ வேணால் அப்படி சொல்லலாம். நீ சின்ன பொண்ணுமா, உனக்கு இன்னும் லைஃப் இருக்குது. ஜேகேவோட உன் லைஃப். எனக்கு என் பிராந்தன் தான் வேணும். எனக்கு அவன் மட்டும்தான் என் உலகம் எல்லாமே. அவன் கேட்ட கஷ்டப்படுவான். இதெல்லாம் கேட்ட கஷ்டப்படுவான் ரொம்ப. அவனுக்கு நான் மட்டும்தான், எனக்கு அவன் மட்டும்தான் இருக்கும். இடையில யாரும் வரக்கூடாது கடவுளே. அவன் எங்கே இருந்தாலும் சரி, என் மனசு அவன் இடத்துல வேற யாரையும் வச்சுக்காது. அதே மாதிரி தான் எனக்கு அவனை தவிர மிச்சவங்க நேம் கேட்டாலே பிடிக்கல. என்ன மூலே, கண்ணெல்லாம் கலங்குது? பார்க் போகம் ரொம்ப நல்ல பையன். சேச்சி, நான் எதுவும் கேட்க விரும்பலை. நான் தனியாக இருக்கேன். ப்ளீஸ், எனக்கு இந்த கல்யாணம் எதுவும் வேணாம். ஐம் டயர்ட். என்னை விட்டுடுங்க ப்ளீஸ். சரி, ஓகே, நான் எதை பற்றியும் பேசலை. நீங்கள் 2 years ஆகுது, இன்னும் கூச்சப்பட்டுட்டு இருக்க சாப்பிட வர்றதுக்கு. வா. இல்லை சேச்சி, எனக்கு எதுவும் வேணாம். என்ன நீ கோச்சிக்கிட்டு இருக்க? நான் எப்பவும் சொல்கிற மாதிரி சொன்னால் நீ கோச்சிக்கிட்டு சாப்பாடு மேலே அதை காட்டுறதா? ஐயோ இல்லை, நான் கோவம்லாம் படலை. எனக்கு உண்மையாக சாப்பாடு வேணாம். ஐயோ வா மூலே, வா. என்ன நீ சந்தோஷமாக இரு எப்போவுமே. கீழே என்னோடய ஹஸ்பண்ட் தான் இன்றைக்கி சமைச்சிருக்கான். அந்த ரவுடி பையா சமைச்சா சூப்பராக இருக்கும். உனக்கும் அது பிடிக்கும்ல? அண்ணா சாப்பிட்டு போயிட்டாங்களா? அதுக்கப்புறம் நான் வரேன். ஐயோ, அவன் உன்னை தங்கச்சி மாதிரி பார்க்குறான். நீ என்ன இப்படி பண்ணுற? சரி, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் மெதுவாக கீழே இறங்கி போகும்போதே அந்த டைனிங் டேபிளில் லிசாவோட ஹஸ்பண்டும் பார்க் போகமும் உட்காந்துருக்காங்க. பார்க் போகம் அப்படியே மூளைவை பார்த்துட்டு, எப்படிப்பட்ட பொண்ணு, இத்தனை நாள் இந்த வீட்டில் வந்திருக்கேன், என்னை நிமிர்ந்து கூட பார்த்ததில்ல. எனக்கு இந்த மாதிரி பொண்ணு தான் வேணும். இவனை புரிஞ்சிக்கவே மாட்றா. ஒரு டைம் கூட என்னை திரும்பி பார்க்க மாட்றா. நிறையா டைம் என் நம்பரை கொடுத்தும் பார்த்துட்டேன். ஒரு டைம் கூட கால் பண்ண மாட்றா. எவ்வளோ அழகாக இருக்கா. ஐயோ, அந்த கண்ணு பா. இவன் வந்திருக்கானா? லிசா. சேச்சி, ஹே, என்னை லிசான்னு தானே இப்போ கூப்பிட்டேன். பரவாயில்ல, கோவத்தில் கூப்பிட்டாலும் என்னை லிசான்னு கூப்பிட்டுட்டேன். நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். நீ வந்து தான் ஆகணும். சரியா? வா. அதான் சொல்லிட்டேன், நான் உன்னை டார்ச்சர் பண்ண மாட்டேன்னு. வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்கு என்ன? வா. வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? ஃபைன். திருப்பி நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு கூட கேட்க மாட்டிங்களா? சேச்சி, நான் கிச்சனில் போகிறேன். ஏய் மூளை இரு. இல்லைம்மா. என்னம்மா? என் ஃப்ரெண்டு தானே, அட்லீஸ்ட் ஃப்ரெண்டாவது பேசலாம்ல. உனக்கு இந்த ஸ்கூலில் காலேஜ்லலாம் ஒரு பாய்ஸில் ஒரு ஃப்ரெண்டு கூட இல்லையா? இல்லை, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் என் ஜேகே தான். உன் ஜேகேவா? மோளே, எத்தனை டைம் சொன்னாலும் இந்த பிள்ளைங்க அந்த பசங்க பின்னாடியே தான் போவாளுங்க. நான் வந்துட்டு எத்தனை டைம் தான் புரிய வைக்கிறது? அவன் நல்லவனே கிடையாது, சரியா? அவனை மாதிரி ஒரு ஆள் கூட வாழ்கிறதுக்கு நீ வாழாமலே இருக்கலாம். அவன் இன்னும் நீ மறக்கலையா? நான் உன் மேலே எவ்வளோ பாசப்பட்டு இந்த 2 வருஷத்தில் உன்னை எவ்வளோ பாதுகாத்து உன்னை வீட்டிலேயே வச்சுட்டு இருந்தா
நீ இன்னும் அவனோட பேர் தான் சொல்லிட்டு இருக்க இல்லை? அவனை எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கான். உன் தங்கச்சியை கொன்னவனே அவன்தான். ஆனால் நீ, உனக்கு எப்படி மனசு வருது அவனை இன்னும் லவ் பண்ணுறதுக்கு? லவ் இஸ் பிளைண்டுன்னு சும்மாவா சொன்னாங்க? எனக்கு எரிச்சலாக வருது நீ ஒவ்வொரு டைமும் ஜேகேன்னு சொல்லும்போது. இது ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மூளைக்கு ரொம்ப அழுக வந்துடுது. அப்படியே ஓடி போயிடுறா கிச்சனுக்குள்ளே. அப்போ போகம் வந்துட்டு, எலிசா எதுக்கடி அவ்வளோ அழுக வைக்கிற? ஃபஸ்ட் லவ்வை மறக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான் ஆகும். அதுக்கு அந்த பொண்ணு பாவம், அவள் எப்படி போனான்னு பார்த்தியா? அவள் அழுதான் எனக்கு இங்கே வலிக்குது. டே போகம், கொஞ்ச நேரம் கம்முன்னு இருடா. அவள் ரொம்ப நல்ல பொண்ணு. நீயும் டிவோர்ஸ்டான பையன். உன் கூட சேர்த்து வச்சுட்டு நம்ம 4 பேரும் லைஃப் லாங் நல்லா இருக்கலான்னு பார்த்தா அவள் என் தம்பியை மறக்கவே மாட்றா. ஆனால் சொந்த தம்பியவே எப்படி நீ இவ்வளோ வெறுக்கிற? பின்ன அவன் கொஞ்சம் நஞ்சம் வேலையாக பார்த்தான். நான் அவன் கூட இருந்திருந்தா என்னையும் விற்றுருப்பான்னு நினைக்கிறேன். எங்கள் அம்மாவை கொன்னான், எங்கள் அப்பாவை கொன்னான். இந்த பொண்ணு கடைசியில் இந்த பொண்ணையும் கொன்றுவான். அவன் அப்படிதான் மிருகம். அவனை பற்றி இன்னும் சரியாக அவளுக்கு தெரியல. காதலை மட்டும்தான் பார்த்துருக்கா. அவன் கொடுக்கறதெல்லாம், அந்த டார்ச்செல்லாம் இதை அதனால தான் இன்ன வரைக்கும் அவள் லவ் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். இந்த பொண்ணை எப்படியாவது மறக்க வச்சுட்டு இவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தரணும். ஆமாம், எங்கள் அம்மா ரொம்ப பாவம். அந்த கஷ்டத்தை மூளையவும் அனுபவிக்கக்கூடாது. போகம், புரியுது லிசா. உன் தம்பி திரும்ப வந்தா அவனை மூளை பக்கத்தில் நான் நெருங்க கூட விடமாட்டேன். தேங்க்யூ போகம். ஃபஸ்ட்டு அவளோட கழுத்துக்கிட்ட அவள் ஜேகேன்னு டாட்டு போட்டிருக்கா. அதை எப்படியாவது ஏதாவது ஒரு டாட்டோ ஆர்டிஸ்ட் கிட்ட கூட்டிகிட்டு போய் ரிமூவ் பண்ணணும். அது பண்ணாதான் சரியாக வரும். சீக்கிரம் அவன் மறக்கணும். எல்லோரும் ப்ரே பண்ணிக்கோங்க. ஓகே, நான் அவளுக்கு அப்புறமா போய் ஊட்டி விட்டுறேன். நீங்கள் இப்போ சாப்பிடுங்க வாங்க அப்படின்னு அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த பக்கம் ஒயன் அப்படியே கிச்சனில் வந்துட்டு அவளோட கையை எடுத்து அவள் செஸ்ட் கிட்ட வச்சுட்டு செம்மையாக அழுகிறா. பிராந்தா, நீ எங்கடா இருக்க? இங்கே யாருமே எனக்கு பிடிச்ச மாதிரியே பண்ண மாட்டுறாங்க. எல்லாரும் உன்னை மறக்க சொல்கிறாங்க. என்னால் உன்னை மறக்கிறது அவ்வளோ காரியமா? எனக்கு நீனா ரொம்ப இஷ்டம். ஆனால் நீ எப்போ ரொம்ப தூரமாகவே இருக்க. எங்கடா இருக்க? எனக்கு யாருமே வேணாம், எனக்கு நீ இருந்தால் போதும். இங்கே இந்நேரம் உங்கள் அக்கா பார்க் போகுன்னு மென்ஷன் பண்ணும்போது நீ அவ்வளோ சும்மாவே விட்டுருக்க மாட்டேதானே? உனக்கு என் பேர் கூட வேறு யாராவது பேர் சொன்னால் கூட பிடிக்காதில்ல. ஆனால் இங்கே நான் டெய்லியும் கேட்டுட்ருக்கேன், உன்னை பற்றி தப்பு தப்பாக சொல்கிறாங்க. என்னால் அதை தாங்கிக்க முடியல. எனக்கு தெரியும் நீ கெட்டவன்னு. ஆனால் என்னால் உன்னை விட்டு இருக்க முடியாதுடா. நீ என்கிட்ட குழந்த மாதிரி இருப்ப, அதான் நீ. உன்னை எல்லாரும் கெட்டவனா மாற்றிட்டாங்க. அது நீ கிடையாது. சீக்கிரம் ஒரே ஒரு தடவை ஒன்று பார்த்தா போதும். எனக்கு என்னால் உன்கிட்ட பேச முடியுமான்னு தெரில, ஆனால் எனக்கு ஒன்று பார்க்கணும் தூரத்துலேருந்து. சீக்கிரம் வா, சீக்கிரம் வா என்கிட்ட. எனக்கு ஒன்று கிஸ் பண்ணணும் போல இருக்கு. எனக்கு அப்படியே உன் ஃபேஸ் கப் பண்ணி உன்னோட உதட்டு. மச்சான் என்னடா? கிட்ட வந்துட்டோம். எனக்கு அவளை கிஸ் பண்ணும் போல இருக்குடா. நீங்கள் 2 பேரும் முன்னாடி போய்ட்டுருங்க, நான் வரேன். டேய், பேண்ட்டுக்குள்ளே கை விட்டு குஞ்சு பிடிக்க போறியா? மச்சான் நான் சீரியஸாக பேசுகிறேன். நீங்கள் 2 பேரும் முன்னாடி போங்க, நான் வரேன் அப்படின்னு ஜேகே அப்படியே வாலில் சாஞ்சு நிற்கிறான். மோலே, ஏய் எங்கடி இருக்க? எனக்கு ஒன்று நல்லா கிஸ் பண்ணணும். நல்லா
உன் ஃபேஸ் அப்படியே கப் பண்ணி வெறித்தனமா உனக்கு சாஃப்டாக கொடுத்தா தான் பிடிக்கும். ஆனால் எனக்கு அப்படி கிடையாது. உன்னை அப்படியே அமுத்தி உன் ஒத்தட்ட கடிச்சு எவ்வளோ டைம் உனக்கு ரத்தம் வர வச்சிருக்கேன். ஆனாலும் அதெல்லாம் நீ கொஞ்சம் கூட பொறுத்துக்க மாட்டல்ல. என் மூளை இப்போ நீ இருந்தனா உன் கண்ணத்தை பிடிச்சி நல்லா கொடுத்துருப்பேன். மிஸ் யூடி, எல்லாத்தையும் மிஸ் பண்ணுறேன். ஜேகே, எப்போவுமே நீ வெறி பிடிச்ச மாதிரி தான் எனக்கு முத்தம் தருவேன். எனக்கு அது கொடுத்தாலும் போதும். எனக்கு நீ இருந்தால் போதும். ஐ மிஸ் யூ. ஐ மிஸ் யூடி மூளை. ஐ மிஸ் யூ எவ்ரிதிங். ஐ மிஸ் யூ மச்சான். என்னடா தனியாக நின்று என்னடா காற்றுக்கு முத்தம் கொடுத்துட்ருக்க? எனக்கு ஒரு யோசனை வந்துச்சுடா. என்ன யோசனை? ஒருவேளை மூளை ப்ரெக்னெண்ட்டாக இருந்து இந்நேரம் ஒரு கை குழந்தையோடு இருந்தானா? அது வாய்ப்பே இல்லை. ஏன்டா ஏன் அலையாத, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைடா. அது மாதிரிலாம் போகலனா அன்றைக்கி நைட் நீங்கள் 2 பேரும் குஜாலமாக இருந்தீங்கல்ல, வந்திருக்கணுமே. என் பொண்டாட்டி கண்ணி கழியாமல் இருந்தால் நான் கழித்தேன். அது ஒரு 4-5 டைம் பண்ணாதான் குழந்தெல்லாம் வரும். நான் ஒரே ஒரு டைம் தான் பண்ணியிருக்கேன். குழந்தெல்லாம் வர வாய்ப்பு இல்லை. அப்படி வந்திருந்தாலும் எனக்கு வேணாம். எனக்கு மூளை மட்டும் போதும். டேய், என்னடா பேசுகிற? உன் குழந்தடா. எனக்கு மூளை மட்டும் போதும். அப்படியே வச்சிருந்தா ஏதாவது ஆசிரமம் எல்லாம் உன்கிட்ட குத்துட்டு அவ கூட நான் வாழ்க்கை வாழ்வேன். பைத்தியமாடா நீ? டேய், அப்படிலாம் ஒன்றும் குழந்தை இருக்காது, எனக்கு தெரியும். நான் அது வரும்போது வெளில விட்டேன். என்னடா வரும்போது தெரியாத மாதிரி மசாலாவை என் வாயிலிருந்தே கேட்கணும் உனக்கு, அப்படி தானே? சொல்கிறா, என்ன பண்ண? அதான்டா, நல்லா தான் பண்ணேன். ஆனால் அது மட்டும் வெளியில் விட்டுட்டேன். அவளுக்கு குழந்தெல்லாம் வந்துருக்காது. அவ்வளோதான் சொல்ல முடியும், கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே ஓரளவுக்கு சிட்டிக்குள்ளே ரீச் ஆகிட்டாங்க. அப்போ சமந்தா, தேங்க்யூ காய்ஸ், 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இதுக்கப்புறம் நீங்கள் யாரோ நான் யாரோ, நீங்கள் செஞ்ச இந்த ஹெல்ப்பை நான் மறக்கவே மாட்டேன். மூட்டுப்போ. உங்கள் பேர் என்ன? சைனீஸ். என் நேம்லாம் ஞாபகம் வச்சுருக்கியா? போறியா? கஷ்டமாக இருக்கு. ஒரு நைட்டு வேணால் ஸ்டே பண்ணிட்டு. நீங்கள் நினைக்கிற மாதிரி பொண்ணு நான் கிடையாது. ஸோ நான் போயிட்டு வரேன், பாய். போகாத அப்படின்னு சைனீஸ் அப்படியே சமந்தாவோட கையை பிடிக்கிறான். எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, கொஞ்சம் கை எடுக்க முடியுமா? அந்த தடியங்கிட்ட விட்டுருவேன். அவங்கள தாண்டி நம்ம ரொம்ப தூரம் வந்துட்டோம். இதுக்கு மேலே என்னை அப்படி பிளாக்மெயில் பண்ண முடியாது. போகாத ப்ளீஸ். என்னவன் விட்டா ஒட்டிப்பான் போல், தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பாட்டுக்கு ஃபாஸ்ட்டாக போகிறா. பட் அவளுக்கு எங்கே போகணுன்னே தெரியல. அவள் பாட்டுக்கு எங்கேயோ வந்த மாதிரி இருக்குது. இவங்கக்கிட்ட ட்ரஸ்டடாக இருக்கவும் அவளுக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஸோ ஜங்குக்கு அப்படியே அவளை சுத்தமாக கண்டுக்காமல் அந்த ஸ்ட்ரீட்டில் நடந்து போயிட்டுருக்கான். போனதுமே அவன் டாட்டூ ஷாப் தான். அப்படியே ஒரு மாதிரி பால் அடைஞ்ச மாதிரி பூட்டி இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம்ல. ஏன்டா அப்படி பண்ணது? அந்த ஜி ட்ராகனுக்கு தானடா பார்த்துக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டு வந்தேன். நான் பண்ணி வச்சிருக்கான்னு பாடுறா. மச்சான், நான் ஒன்று சொல்வா? என்ன? எப்பவுமேடா எனக்கு நீ துரோகம் பண்ண மாட்டேன், உனக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன். மிச்சவங்க வர்றவனுங்க எல்லாருமே பைத்தியக்கார கூதான். யாரையும் நம்பக்கூடாதுடா. எதுக்கு உன்னை யார் ஜி ட்ராகன் கிட்ட அப்படியே நொட்ட சொல்லிட்டு வந்தா?
இப்போ நொட்டிட்டு போயிடுச்சு பார்த்தியா? அதெல்லாம் போகாது. எனக்கு எனக்கு எப்படி குடவுனு ட்ரக்ஸு அப்புறம் மூளை முக்கியமோ அது மாதிரியே டாட்டூ ஷாப்பும் ரொம்ப முக்கியம். எப்படியாவது பணம் சம்பாரித்து நான் என்னோடய டாட்டூ ஷாப்பை மறுபடியும் எடுப்பேன். இது என் ட்ரக், என் மூளை மேலே சத்தியம். டே பாருடா, இதுக்குள்ளே எவ்வளோ மெமரிஸ் இருக்குது தெரியுமா? ஆமாம் மச்சான், ஒவ்வொரு பொண்ணாக கடத்தி கூப்பிட்டு வந்து இங்கேருந்து தானே பார்சல் அனுப்புவோம். டே என் மூளை கூட மச்சான், இங்கே தான் அத்தனை கிஸ்ஸு. அம்மா எப்படிலாம் இருந்துருவோம் தெரியுமா? உள்ளே கூட போக முடியாதுல்ல, கண்ணை திறந்து பாரு, பூட்டு போட்டிருக்காங்க. இப்படி பிச்சைக்காரனாக நிற்கிறேனாடா என் ஷாப்பை காப்பாற்ற முடியாமல். இப்போ நினச்சாலும் என்னால் டாட்டு போட்டு சம்பாதிக்க முடியும். இங்கே உட்காந்து கூட இல்லை. சரியான யோசனை மாமே, நாளைக்கே இதை எக்ஸிக்யூட் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணுறான்னா, உங்கள் ஒக்காலிசாவை பார்க்க போகிறோம். அவளை கொஞ்சம் நேரம் சைட் அடிச்சுட்டு கொஞ்சம் ஃப்ளிட்டை போட்டுட்டு அவள் ஆக்கி வச்ச சோறை தின்னுட்டு நல்லா தூங்குகிறோம். நாளைக்கு இந்த வேலையை பார்க்குறோம். வாடா, இன்னும் ஒரே ஒரு ஸ்ட்ரீட்டு தான், நேராக போனால் உங்கள் வீடு. எனக்கு சொர்க்கமான காட்சி. வா அப்படின்னு ஜேகேவை இழுத்துட்டு போகிறான். ஸோ போகும்போதே ஜேகே அவனோட வீட்டை பார்க்காம மூளை ஃபஸ்ட்டு இருந்திருப்பாள் அவங்க பாட்டி தாத்தா கூட. அந்த வீட்டுக்கு தான் அப்படியே அதை பார்த்துட்டே தான் போவான். டே அங்கே பாடுறா, மூளை வீட்டில் யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். அந்த கெள்ளுங்க ரெண்டும் செத்துருச்சுங்கன்னு நினைக்கிறேன். அவங்க 2 பேரும்னா மூளைக்கு ரொம்ப பிடிக்கும். என் செல்லம் அழுதுருக்கும்ல. டே சும்மா கத்திகிட்டே கிடப்பான், ரொம்ப நிம்மதி. நீ வா மச்சான், லிசாவை போய் பார்க்கலாம். டே அங்கே தாண்டா அவளை ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். கரெக்டாக அந்த பால்கனியில் நான் நின்றுட்டு இருந்தேன். எங்கள் அக்கா என்னை போட்டு நல்லா அடிச்சிட்டு இருந்தா. அப்படியே ஒரு மாதிரி எடுத்துகிட்டு இருந்தேன் இன்டேக்கா. ஆப்போசிட்டில் ரொம்ப இன்னசென்ட்டாக ஒரு பொண்ணு. எனக்கு அப்போ தெரில அதான் என் பொண்டாட்டி என் உலகம்னு. சரியான நாடு மச்சான் அதெல்லாம். நீங்கள் நைட்லாம் தூக்கமே இல்லை தெரியுமா? நிறையா பொண்ணு நானும் கடந்து வந்துருக்கேன். நான் அவளை பார்க்கும்போது ஒரு ஸ்பார்க் ஏறிச்சுடா. அந்த ஸ்பார்க்கு தான் உனக்கே தெரியும்ல. ஆரம்பிச்சிட்டானே. உனக்கே தெரியும்ல? தெரியும்டா, தெரியும். எந்த பொண்ணுக்கும் இறங்கி போக மாட்டேன். அவளுக்காக வீடு தேடி போய் கதவு தட்டினேன். ஆனால் அவன் ஒன்றை பொம்பளை பொறுக்கின்னு நினச்சிட்டா. அப்படிலாம் ஒன்றும் நினைக்கலையே. டேய் நீ தானடா சொன்ன? சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் அவள்கிட்ட கேட்டேன். அப்படிலாம் நான் நினைக்கல. நீ மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிடலாம். டே அப்புறமா வந்து உன் லவ்வெல்லாம் நீ நடு ரோட்டில் படுத்து உருண்டுக்கோ. மச்சான் பசிக்குதுடா. டேய் வா லிசா, அடியே லிசா அப்படின்னு வெளியிலேருந்து கூப்பிடுறாங்க. உள்ள லிசாவும் அவனோட ஹஸ்பண்டும் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஏய் என்னடி நீ பாட்டுக்கு என் ஃப்ரெண்டை மூளையை பார்த்துப்பான்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்க? ஆமாம் ஹனி, அது உண்மை தானடா ரவுடி பயலே. அவன் நல்லா பார்த்துப்பான்ல மூளையவை. திடீர்னு ஜேகே வந்து மூளையை கூட்டிகிட்டு போயிட்டு என்னடி பண்ணுவ? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அந்த பையன் அந்த பொண்ணு மேலே உசிரியே வச்சுருக்காண்டி. கூப்பிட்டு போயிடுவான். அப்புறம் என் ஃப்ரெண்டு கஷ்டப்படுவான். நான் தான் சொல்கிறேன்ல, ஜேகே இப்போ எங்கே இருக்கான்? அவன்லாம் இந்நேரம் ஜெயிலில் கம்பி எண்ணிட்டு இருப்பான். அவன்லாம் திரும்பி வர்றதுக்கே ரொம்ப 60 வருஷம் ஆகும். ஆயுள் தண்டனை கொடுத்துருப்பாங்க. அந்தளவுக்கு அவன் தப்பு பண்ணியிருக்கான். அவன்லாம் வரவே மாட்டான், சுத்தமாக வரமாட்டான். அவன்லாம் ஒரு ஆள். அவன் வந்து அவன் மூச்சில் நான் முழிக்கவே கூடாது. என் தம்பியே கிடையாது அவன், சுத்தமாக. நான் அவனை எவ்வளோ வெறுக்கிறேன் தெரியுமா? ஒருத்தன் உன் மேலே கல் எறிஞ்சு அன்றைக்கி சண்டை போட்டான்ல, அவனை நான் எவ்வளோ திட்டினேன், எவ்வளோ வெறுத்தேன். அவனை விட ரொம்ப என் லைஃப்பில் எனிமின்னு எடுத்துக்கிட்டா அவன் மட்டும்தான். அதுக்கப்புறம் என் தம்பி. என் தம்பின்னு கூட நான் சொல்ல மாட்டேன். ஹனி என்னடி இவ்வளோ கோவப்படுற? இப்படி கோவப்பட்டு உன்னை நான் பார்த்ததே இல்லை. சரி விடு. இல்லை ஹனி, அவன் என் தம்பியே கிடையாது. அவன் வந்தான்னு வச்சுக்கோ, என் கையாலே கொன்னுடுவேன். அவ்வளோதான். அவன்லாம் ஒரு ஆள். இந்நேரம்லாம் இங்கெல்லாம் அவன் வந்துட்டு இருக்க மாட்டான்.
அவெல்லாம் எப்போவோ செத்து போயிரு ஜேகே அப்படின்னு பார்க்கும்போது ஜேகேவும் சைனீஸும் அப்படியே ஒரு மாதிரி ஹார்ட் பிரேக்கிங்கில் நின்றுட்டுருப்பான் ஜேகே. அவன் அந்த மோலே அதெல்லாம் கேட்டிருக்க மாட்டான். லிசா வந்து திட்டுறது மட்டும்தான் கேட்டிருப்பான் ஜேகேவை. அவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். ஏன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் லிசாவை. அவளே இப்படி பேசும்போது டேய் என்னடா மச்சான் வாடா போகலாம். ஜேகே என்னடி அவன் வந்தால் பேச மாட்டான்னு போகிற? அவன் எல்லாத்தையும் கேட்டுட்டானா? நீ பின்ன கேட்டனால தானே போகிறேன்றான். டே வாடா போகலாம் வா அப்படின்னு ஜங்குக்கு அப்படியே திரும்பி கண்ணை தொடச்சிட்டே ஆப்போசிட்டில் போகிறான். அது இல்லை ஹனி, மோலே இங்கே இருக்கிறது அவனுக்கு தெரியக்கூடாது. அதை கேட்டுட்டானான்னு நான் கேட்குறேன். அவன் எதை கேட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் மோலே இங்கே இருக்கான்னு அவனுக்கு தெரியக்கூடாது. தெரியலையடி, மோலே இருந்திருந்தா கண்டிப்பாக அவன் மேலே போயிருப்பான். அதை கேட்டிருந்தா. ஸோ அவன் அதை கேட்டிருக்க மாட்டான். இவன் இப்போதைக்கு இங்கே வந்தான். இவனை நானே போலீஸ்கிட்ட பிடிச்சி கொடுக்குறேன். ஹனி இப்போ வேணாம், காலையில் பார்த்துக்கலாம். என்ன நீ, அவன் இங்கேருந்து போவானான்னு கூட தெரியல. யோ நீ எதுவும் பயப்படாத. மூளைவை மேலே இருக்க சொல்லு, கீழே வர வேணான்னு சொல்லு. ஜேகே வந்திருக்கான்னு நம்மக்கிட்ட சொல்ல வேணாம், புரியுதா? சரி ஹனி அப்படின்னு அவங்க 2 பேரும் மேலே போயிடுறாங்க. டே மாமே, நீ ஒன்றும் கவலைப்படாதடா. இவளனா என்ன? எனக்கு நிறையா பிள்ளைங்கள தெரியும். அவள் வீட்டுக்கு போகலாம். மூஞ்ச பற்றி அதுக்கு சீ, இவளெல்லாம் ஒரு காலத்தில் க்ரஷ்ஷாக வச்சுருந்தேன் பாரு. நான் செருப்பால் அடிக்கணும். பேச்சை பற்றி அதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன் உங்கள் அக்காவை நீ நல்லா பார்த்துக்கிறதுக்காக என்கிட்ட இருந்து. ஆனால் யோ எப்படி மச்சான் அந்த மனுஷங்களாம் எப்படி மாறுறானுங்க? சி, உங்கள் அக்காவா அது பேய்? டேய் என்னடா இவ இப்படி இருக்கா? அதான் சொல்கிறேன்ல மாமே, உங்கள் அக்கா இல்லைன்னா எங்கள் அக்கா. எனக்கு அக்கா இல்லை தான், இருந்தாலும் அக்கான்னு ஒரு பிள்ளைய லவ் பண்ணேன். அந்த பிள்ளை வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறான்டா. என்ன அவன் புருஷன்தான் துரத்தி அடிப்பான். டே சைனீஸா, என்னால் உனக்கு கஷ்டம் இல்லை. நான் தானே உன்னை அந்த கம்பெனிக்கெலாம் கூப்பிட்டு போய் உன்னை ஒரு மாதிரி என்னை மன்னிச்சிருடா. ஐயா செட்டே ஆகலை. டேய் எதுக்குடா நீ இதுக்கெல்லாம் சாரி கேட்டுட்ருக்க? எனக்கு நீ தான் மச்சான் எல்லாமே. நீ ரைட்னா ரைட்டு, லெஃப்ட்னா லெஃப்ட்டு. உன்னை தாண்டி எனக்கு வேறு எதுவும் தெரியாது. நீ என்ன சொல்கிறியோ அதை நான் செய்வேன். நீ எதை செய்யக்கூடாதோ அதையும் செய்வேன். என்னடா இதுக்கு போயிட்டு இந்த பிள்ளை கொஞ்சம் காசு கொடுத்துது, அதை வச்சு ஏதாவது நூடுல்ஸோ ஏதாவது தின்னுட்டு தோ இரு மாமே. மூளை வீடு திறந்துருக்கு, ஓப்பன்லேயே விட்டு போயிட்டாங்க போல. பாத்தியா உன் ஆள் தூரமாக இருந்தாலும் உனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறான்னு அப்படின்னு சொன்னதுமே ஜேகே ஃபாஸ்ட்டாக அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு மேலே மூளையோட ரூமுக்கு போகிறான். அங்கே ஃபுல்லாக அவளோட திங்ஸ் இருக்குது. மூளை டே மச்சான், டே கொஞ்ச நேரம் என்னை தனியாக விடுறா, மூடிட்டுடுறா அப்படின்னு சட்டுன்னு ரூம் கதவை சாத்திட்டு பெட்டை பார்த்தா அதில் மூளையோட ப்ளூ கலர் ஷால் இருக்குது. அவள் அப்போ யூஸ் பண்ணிட்டு விட்டுட்டு போனது போல். அதை அப்படியே கையில் எடுத்து ஸ்மெல் பண்ணிட்டு அந்த விண்டோஸோட ஓரத்தில் போய் சாஞ்சு நின்றுட்டு அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணுறான். அந்த இடத்துல அவங்க 2 பேரும் முன்னாடி பண்ணது அவனுக்கு ஞாபகம் வருது. அப்படியே பெட்டை பார்க்குறான். பிராந்தா, இந்த விண்டோ இவ்வளோ பெருசாக இருந்தது எனக்கு பிரச்சனையாக இருக்குது. ஆனால் எனக்கு நல்லா இருக்கே. உனக்கு நல்லா இருக்கும். இப்போ நீ எதுக்கு இங்கே வந்த? அடிக்கடி எங்கேயாவது காணாமல் போயிடுற. ஏய் என்னடி எனக்கு டைட்டாக ட்ரெஸ் போட்டிருக்க? நான் வரேன்னு உனக்கு முன்னாடியே தெரியும்ல. ஐயா அந்த பழக்கம்லாம் எனக்கு இல்லை. நீ வரேன்னா நான் லூஸான ட்ரெஸ் தான் போட்டிருப்பேன். ஓ நான் டைட்டாக இருக்கேன் நல்லா. கிட்ட வம்சவா. எதுக்கு? வாடி வா. மின்னி எங்க? அவ இங்கே இல்லை. இன்னும் வசதியாக போச்சு அப்படின்னு
அவளை பக்கத்து இழுத்து அப்படியே செஸ்ட்டில் சாஞ்சிருப்பான். பிராந்தா அமைதியாக இருறி, ரொம்ப நல்லா இரு, பஞ்சு மாதிரி. என்னடி செஸ்ட் இது? பிராந்தா பிராந்தா ப்ளீஸ் கம்முன்னுறி. பிராந்தான்னு சரி, என்னமோ பேசிகிட்டு இருந்த, பேசு. எവിടെ போய் இவ்வளோ நாள்? எவடனா? எங்கே? பக்கத்தில் எங்கேயாவது பசங்க கூட போயிருப்பேன். அதுதான், எங்கேயாவது இடையில போயிடுற, ஒரு வாரம் கழிச்சு வர. என்ன தான் அப்படி பண்ணுற? நான் என்னடி பண்ணுவேன்? பசங்க கூட சுற்றுவேன், நைட்டானா உன் ஃபோட்டோ பார்த்து நல்லா அடிப்பேன். சீ, நீ என்கிட்ட பேசுறதுக்கு வேறு எதுவுமே இல்லையா? தள்ளு, அப்படியே நில்லு, மூவ் ஆனால் கையை வச்சிருவேன். இல்லை, நான் மூவ் ஆகலை. பேசு, அதான் பேசிகிட்டே இரு. எப்படி என்ன பேச சொல்கிற? ஏன், ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கா நான் இங்கே என் தலையை வச்சுருக்கிறது? இல்லை இல்லையா? அப்போ நல்லா இருக்கா? ஏன் என்ன இப்படி குழப்புற? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? யார் உன் ஃப்ரெண்ட்ஸு? சோடா புட்டியா, டீனா? அவன் இல்லை, எந்த கேரள ஃப்ரெண்ட்ஸு அவங்கெல்லாம். என்ன சொல்கிறாங்க? இந்த பையன் அடிக்கடி எங்கேயோ காணாமல் போயிடுறான், நீ எப்படி நம்புற அப்படின்னு. நீ என்ன நம்புறியா? இல்லை, அவங்க அப்படி கேட்டாங்க. அப்போ நீ என்ன நம்பலை? அவங்க கேட்டாங்கன்னு நான் ஜஸ்ட் பறஞ்சது. உனக்கு என்ன தோணுது? என்னை நம்பலான்னு தோணுதா? இல்லை என்னை குழப்பாத ப்ளீஸ். என்னை இனிமேல் பார்க்க வராத. நீ எதுக்கு வர ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியல, அதான். ஆமாடி, என்னைக்கு உன்னை பார்த்தனோ அப்போதுலேருந்து என் லைஃப்பில் ஒரு ரொட்டீன் ஆகிட்ட. அப்போ ஏன் நீ அடிக்கடி காணாமல் போயிடுற? என் சுச்சுவேஷன் அப்படின்னு வச்சுக்கோயேன். என்னை ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டு போயிடுவானுங்க. அங்கேருந்து எப்படா உன்னை பார்க்க வரலான் தான் எனக்கு தோணும். அப்போ ஏன் உன்னை நீ ஃபோர்ஸ் பண்ணிக்கிற? என்ன உனக்கு தெரியல, அதான் சொல்லிட்டல்ல என் ரொட்டீனில் நீன்னு. அப்படியே புரிஞ்சுவோ. சும்மா நடிக்காதடி. நீ எப்படி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பார்ப்ப? அது மாதிரி தான் நினைப்பேன். நமக்கெல்லாம் இப்படி இருக்க ஒரு பொண்ணு வேணுமான்னு. ஆனால் எனக்கு வேணும். மூளை எங்கே இருக்க? மூளை எங்கடி இருக்க? எங்கே தாண்டி இருக்க? அப்படின்னு அப்படியே கண்ணை மூடிட்டே வாலில் அடிச்சிட்ருக்கான் அவன் தலையை. கையில் அவள் ஷால் அப்படியே டைட்டாக சுற்றிட்டு. அப்போ சைனீஸ் கீழே டோர் வழியாக, மாமே சாப்பாடெலாம் நீ திங்க மாட்ட, அதான் உனக்கு சரகு வாங்கியிருக்கேன், அப்படியே ராவாடி அப்படின்னு உருட்டி விட்றான். ஜங்குக்கு அப்படியே அந்த இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா அடிச்சுட்டு, மோளே எனக்கு தெரிலடி, இப்போ மட்டும் நான் அவனை பார்க்கலன்னு வச்சுக்கோ, சத்தியமாக சொல்கிறேன் நான் செத்துருவேன். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு நீ இல்லாமல். ரொம்ப தொண்டெல்லாம் அடைக்குது. இதுக்கு தான் நான் லவ் பண்ணலை. உன்னை ஏன்டி நான் பார்த்தேன்? உன்னை ஏன் நான் பார்த்தேன்? எங்கள் ஆத்தாவை சாவடிச்சுட்டு நானும் செத்து போயிருக்க வேண்டிய வண்டி. என்னை அப்படி வாழணும்னு ஆசை காட்டிட்டு நீ எங்கடி போனேன்? இந்த 2 வருஷத்தில் உன்னை எங்கெல்லாம் தேடி இருப்பேன் தெரியுமா? நான் டயர்ட் ஆகிட்டேன், நான் சுத்தமாக டயர்ட் ஆகிட்டேன். இதுக்கப்புறம் நான் என்ன மைத்துக்கு வாழணும்? என் பொண்டாட்டி என் மலபாரை கூட என்னால் கண்டுபிடிக்க முடியல. நான் எதுக்கிட்டி உயிரோடு இருக்கணும்? மூலே எனக்கு உன் மேலே செம்ம கோவம் வருது. நீ ஏன் என் கண்ணு முன்னாடி வர மாட்ற? நீ ஏன் வர மாட்டடி? இப்போ சாகுறேன். இப்போ இந்த பாட்டில்
இப்போ சாகிறேன் அப்படின்னு அந்த பாட்டிலை உடச்சதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்துகிட்டு அப்படியே வெளியில் வரான். விண்டோஸ் கிட்ட ஒரு சின்ன பால்கனி மாதிரி இருக்கும். அப்படியே அங்கே நின்றுட்டு மேலே நிலாவை பார்த்துட்டு, அவ்வளோதான் மூலே, எனக்கு இதுக்கு மேலே பொறுமை இல்லை, கடைசியாக கூட உன்னை பார்த்துட மாட்டேனாடி, செத்துடுறேன்டி. என் லைஃப்லேயே நல்லதாக ஒன்று நடந்துருச்சுன்னா பெஸ்ட் திங்னா அது நீ மட்டும்தான். இப்போ நீயே இல்லைனா நான் எதுக்கு இருக்கணும்? நான் எதுக்கிட்டு இருக்கணும்? என்னால் அந்த ட்ரக்கு பழக்கத்தையும் விட முடியல, உன்னையும் பார்க்காம இருக்க முடியல, இப்போ காசும் இல்லை, கையெல்லாம் நடுங்குது. நான் எதுக்கு இருக்கணும்? அவ்வளோதான். இப்போ சாகும்போது கூட உன்னை பார்க்க முடியாதுல்ல அப்படின்னு அப்படியே தொண்டைக்கிட்ட வச்சுட்டு அப்படியே அழுத்துறான். அப்போ லைட்டாக ரத்தம் அப்படியே வலியுது. மொழே என் மலபார், எனக்கு இதெல்லாம் புதுசு இல்லடி, இதெல்லாம் அவ்வளோ வலியில, செத்துருவேன் நான். சாகிறது கூட எனக்கு ஈஸி தாண்டி, ஆனால் நீ இல்லாமல் வாழ்கிறது தாண்டி கஷ்டமாக இருக்குது. இப்போ கூட வரமாட்டல்ல, நீ இங்கே எங்கடி இருக்க போகிற? நான் தான் முட்டாள்தனமாக நீ இங்கே இருக்க எங்கேயோ இருக்கன்னு யோசிச்சு டெய்லி பைத்தியக்கார மாதிரி தேடிட்டுருக்கேன். நீ என்னை தேடுவியான்னு கூட எனக்கு தெரில, ஆனால் சாருக்கு முன்னாடி உன்னை பார்க்க முடியாதுல்ல. நான் நரகத்துக்கு தான் போவேன், எனக்கு தெரியும். அங்கே போய் அனுபவிச்சுக்கிறேன்டி. மோலே ஐ மிஸ் யூடி. ஒத்தா செத்துடுறாடே, நீ இருக்காத செத்துரு. ஏன் சாகணும்னு முடிவு பண்ணிட்டா செத்துரு, அதான் அவளை பார்க்க முடியல. அவள் இல்லாமல் டெய்லியும் சாகுறல்ல, இப்போ ஒரேடியாக போயிரு. எதுக்கு? தோ இந்த நரம்பு இருக்குது, கட் பண்ணுறா, கட் பண்ணுறா, டே கட் பண்ணுறா. இது வேற கீழே விழுந்துட்டு அப்படின்னு எடுத்துட்டு எகைன் அப்படியே கட் பண்ணி செத்துறே. கட் பண்ணிட்டு மோலே அப்படின்னு அப்படியே கழுத்தில் வச்சுட்டு கேஷுவலாக பார்க்குறான். கரெக்டாக ஃபர்ஸ்ட் சீசனில் எங்கே ஜங்கு கடி வாங்கிட்டு இருக்கானோ அதே பால்கனியில் மோலே அப்படியே சடனாக வந்து நிற்கிறா. டக்குன்னு அவளும் ஜேகேவை பார்த்துடுறா. 2 பேரும் அப்படியே ஐ கான்டாக்ட் மெயின்டைன் பண்ணுறாங்க. என் மோலே அப்போ அவள் அவ்வளோ இன்னசென்ட்டா இந்த ஃபர்ஸ்ட் மீட்டில் அவ எப்படி பார்த்தாலோ அதே மாதிரி பார்த்துட்ருக்கா. அட் த சேம் டைம் ஜேகே முதல்ல எப்படி அவனுக்கு ஸ்பார்க் தட்டுச்சோ அதே மாதிரி அப்படியே அந்த பொசிஷன்லேயே எதுவுமே சேஞ்ச் ஆகாத மாதிரி அவங்க 2 பேரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த செகண்ட் அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஓடி போய் கட்டி பிடிச்சி ஃபேஸ் ஃபுல்லாக முத்தம் கொடுக்கணும் போல் இருக்குது. ஆனால் அதையும் தாண்டி ரொம்ப நாள் கழித்து பார்த்ததுனால 2 பேரும் அப்படியே அட் அ டைமில் ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருக்காங்க. கண்ணாலே என்னை கொல்லாதடி, சூரியன் உள்ளங்கையில் விழுந்துச்ச, கடிவாளம் போட்டு வச்ச ஆசைய கடலாக பொங்க வச்சு நீ பாரிய. கண்ணாலே என்னை